கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகேயுள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலில் குண்டம் திருவிழாவையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் 40 அடி நீள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், கோவை மாநகராட்சி முன்னாள் மேயர் வேலுச்சாமி உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம் நகராட்சியின் 25வது வார்டில் அதிமுக சார்பில் விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மேட்டுப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான AK செல்வராஜ் மற்றும் பவானிசாகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி ஆகியோர் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் அதிமுகவின் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு அதிமுகவின் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி இரட்டை இலைக்கு வாக்குகள் சேகரித்தார். கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டிலும் கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தருமபுரியில் திறனற்ற திமுக ஆட்சியில் உயர்ந்த விலைவாசி குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி எனும் விலைவாசி உயர்வு குறித்த ரசீது மற்றும் விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல இணை செயலாளர் பிரசாத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆத்தூர் கோட்டை பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆத்தூர் கோட்டை பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவன் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினார். இதேபோல ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு ஆத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன் மௌன அஞ்சலி செலுத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி அதிமுக MLA வட்டாட்சியரிடம் மனு அளித்தார். அரக்கோணம், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான அரக்கோணம் சு ரவியிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் சு ரவி தாலுகா அலுவலகத்திற்கு சென்று பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என தாசில்தாரிடம் மனு அளித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் தொகுப்பு வீடும் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேரூராட்சியைச் சேர்ந்த 500 குழந்தைகளுக்கு புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு தபால் அலுவலகத்தில் சேமிப்பு திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி தனது சொந்த பணத்தில் இருந்த 250 ரூபாய் வீதம் தபால் அலுவலகத்தில் சேமிப்பு திட்டத்தினை 500 குழந்தைகளுக்கு துவக்கி வைத்தார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் 10 வயதுக்கு உட்பட்ட ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்ட கணக்கு புத்தகத்தை பெற்றோரிடம் வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள ஆத்திக்குளம் கிராமத்தில் 13.16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடை திறக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நியாய விலை கடையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உள்பட பலர் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பொதுமக்களுக்கு அதிமுக தேர்தல் வாக்குறுதி அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் நகரமன்ற தலைவர் ஜெகவர் பாபு ஏற்பாட்டில் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான CV சேகர் தலைமையில் மக்களை சந்தித்து பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாநகராட்சி முத்துநகர் பகுதியில் விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி பரப்புரை நடைபெற்றது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் வியாபாரிகளை சந்தித்து விடியா ஆட்சியில் அதிகரித்துள்ள விலைவாசி உயர்வு குறித்து அச்சிட்ட பில்லுடன் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் கழக நிர்வாகிகள் மௌன ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விண்ணுவாம்பட்டு, கலசப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவின் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வணிகர்களிடமும் பொதுமக்களிடமும் வழங்கி இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். ஒன்றிய கழக செயலாளர்கள் KC கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியம் சின்னாண்டிக்குழி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். இதில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.